அண்ணாமலைக்கு தன்னை இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு ஒரு அவசியம் இருக்கிறது. அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது என்றால், அவர் அண்ணாமலை இன்னும் சொல்லலை, வாயை திறந்து மோடி எனக்கு ஆசி வழங்கி விட்டார், அமித்ஷா எனக்கு ஆசி வழங்கி விட்டார், நிதின் நவீன் எனக்கு ஆசி வழங்கி விட்டார் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனால் இங்கே தான் சொல்கிறேன், இந்த ஹீரோ வர்ஷிப்பில் தடுமாறுபவர்கள் ஆசை இருக்கிறது. ஹீரோ வர்ஷிப்னு சொல்றது அண்ணாமலை அவர்கள் இனி அப்படி தமிழக அரசியலில் இருக்காதுன்னு சொன்ன கல்ட்டு பாலிடிக்ஸ் சொல்றீங்க. கல்ட்டு பாலிடிக்ஸ். அண்ணாமலைக்கு அவர்களுடைய ஆசை இருக்கிறது. இப்போ நயினார் அவர்கள் சொன்னது உண்மை நியாயம்னு நினைக்கிறேன். ஏன்னா பாஜகவை தாண்டி என்ன அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கார், என்னுடைய மூமெண்ட் ஒரு கட்சியாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கார். பாஜகவை தாண்டி இன்னொரு கட்சிக்கு எப்படி மோடி ஆசி வழங்குவார்? கூட்டணி கட்சியா? இல்லை இப்போதே நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறேன், தேர்தல் வந்தால் கூட்டணிக்கு போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரா? சொல்லலையே. தன்னுடைய மூமெண்ட்டுக்கு இதுதான் கொள்கை என்று இப்போது ஏதாவது சொல்லிவிட்டாரா? அதையும் சொல்லலையே. அந்த மூமெண்ட் காக்ரோச் மூமெண்ட்டாக இருக்க போகிறதா, ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட்டாக இருக்க போகிறதா, ப்ரோ இந்தியாவாக இருக்க போகிறதா, ப்ரோ தமிழாக இருக்க போகிறதா, ஆன்டி இந்தியன் ப்ரோ தமிழாக இருக்க போகிறதா, ஒன்றுமே தெரியல. ஆனால் ப்ரௌட் இண்டியன் ட்ரெடிஷ்னல் தமிழன்னு சொல்லியிருக்கிறாரு, இல்லைன்னு சொல்ல. ஆகினால நான் என்ன சொல்லுகிறேன், நயினார் அவர்கள் சொன்னது தான் இந்த விஷயத்தில் சரி. அண்ணாமலை தனியாக இயக்கம் காண்பிப்பதற்கு மத்தியிலிருந்து அவருக்கு எந்த ஆசையும் வழங்கப்படவில்லை. நான் ஒருத்தர் போறாரு, நான் நல்லபடியாக இன்ஃபார்ம் பண்ணுறாரு, ஏன்னா போயிட்டு வரேங்கிறார், போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஒரு நட்பின் அடிப்படையில் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க.